இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்பது செழிப்பிற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் அது அடையாளமாக இருக்கு. நாம் என்னதான் நம்முடைய தோட்டங்களிலே நல்ல தண்ணீர் ஊற்றி அவைகளை பராமரித்தாலும் ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோட்டத்தில் ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்கலாம். அந்த இலைகளில் இருக்கிற அந்த பசுமை நிறத்தில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கும் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற மழையில பயிர்களும் செடி கொடிகளும் மரங்களும் தோட்டங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கும் எவ்வளோ வித்தியாசங்கிறத நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் அப்படின்னு சொல்லும்போது நாம் எவ்வளோதான் படித்து பட்டதாரியாகி உயர்ந்த வேலைகளிலே அதிக வருமானங்களிலே ஆசீர்வாதமான நிலையில நம்முடைய பிரயாசத்தினால அனுபவித்து கொண்டிருந்தாலும் இவைகளோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் சேரும்போது அது நம்மளை இன்னும் வித்தியாசப்படுத்தி காட்டும். நம்மளை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய உயர்வு இவர்களுடைய திறமையினாலும் தாளந்தினாலும் அல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரே அவங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க. ஆண்டவர் அப்படித்தான் உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்த விரும்புகிறார். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்குத்தான் என்பதற்கு அடையாளமா இருக்கு. நீரூற்று அப்படின்னாலே அது அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கிறது. அந்த நீரூற்றிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீரின் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களின் நிமித்தம் அநேகருக்கு நாம எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கும் ஆண்டவர் இதை உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாய் வாக்குத்தத்தமாய் தருகிறார். அப்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. இந்த அதிகாரத்துல நீங்க இதற்கு என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுகிற வழியில அவரை தேடணும். இவங்க உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு புலம்புறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ உபவாசம் இருக்கிற மெத்தட், அந்த முறை சரியில்லைப்பா, இதுதான் நான் விரும்புகிறது, இப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இதை நீ உன்னை விட்டு விலக்கு, இதை நீ கடைபிடி அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அது அவருக்கு உகந்த உபவாசம் என்று அறியப்படுகிறது. அப்பதான் நித்தமும் அவரால் நாம நடத்தப்பட முடியும். ஏன்னா நேத்து இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்ப டெய்லி அவருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. மகா வறட்சியான காலம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப கால சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. கானான்ல இருந்தாலும் பஞ்சம் இருக்கும், எகிப்துல இருந்தாலும் பஞ்சம் இருக்கும். ஆனா மகா வறட்சியான காலத்திலும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவர் நடத்துகிற வழியில தான் நம்ம நடத்தப்படணும். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வறட்சியான சூழ்நிலைகளிலும் பஞ்ச காலங்களிலும் கர்த்தர் நடத்தினதுனாலதான் பரிசுத்தவான்கள் செழிப்பை இழக்காமல் இருந்தார்கள், ஆசீர்வாதம் அவர்களுக்கு குறையாமல் இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்க சொல்ற வழியில நான் நடப்பேன், நீங்க காண்பிக்கிற பாதையில நான் செல்வேன்னு சொன்னாதான் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்யறாரோ அவர் புஷ்டி ஆக்குகிறார், நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். அப்போதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமா மாறும். கர்த்தருக்கு முன்பாக உங்க வழிகளை நிறுத்தி, இது சரியானது தானா, நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா, நான் செய்யறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறதா செக் பண்ணி பாருங்க. சரி செய்யுங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தகப்பனே, இந்த வார்த்தை அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.